நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இது கொரோனா காலம். அனைவரும் முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கொரோனாவில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வோம். நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பட்ஜெட் கூட்டத்தொடரில் தீர்மானம். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் முடிவு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 15 எண்ணெய் கிணறுகள் அமைக்க அனுமதி கோரிய ONGC விண்ணப்பங்கள் நிராகரிப்பு. சட்டப்பேரவையில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் வேலை பெற்ற வெளிமாநிலத்தவர்கள் யார் யார் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உறுதி. தமிழ்நாட்டில் சிமெண்ட் விலை மூட்டைக்கு 25 ரூபாய் குறைப்பு. முதலமைச்சரின் கோரிக்கை ஏற்று குறைக்கப்பட்டிருப்பதாக உற்பத்தியாளர்கள் அறிவிப்பு. CBSE +2 தேர்வு மதிப்பெண் கணக்கீட்டு முறையை ஏற்றுக்கொண்டது உச்சநீதிமன்றம். தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு எதிரான மனுக்களும் தள்ளுபடி. SBI ATM மையங்களை குறிவைத்து 48 லட்சம் ரூபாய் நூதன திருட்டு. கொள்ளையர்களை பிடிக்க ஹரியானாவுக்கு விரைந்தது தனிப்படை. இந்தியாவுக்கு எதிரான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி. 180 ரன்களுக்குள் 6 விக்கெட்டுகளை இழந்து நியூசிலாந்து அணி தடுமாற்றம். அரியலூர் மற்றும் கடலூரில் எண்ணெய் கிணறுகள் அமைக்க அனுமதி கோரிய ONGC-யின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டு நீட் தேர்வு இருக்கிறதா இல்லையா என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர் சி விஜயபாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் காலை 10 மணிக்கு கூடியதும் சபாநாயகர் அப்பாவு மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசித்தார். சுதந்திர போராட்ட வீரர் துளசி ஐயா வாண்டையார், எழுத்தாளர் கி ராஜநாராயணன், நடிகர் விவேக், இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர் காளியண்ணன் கவுண்டர் ஆகியோரின் மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அண்ணா பல்கலையின் முன்னாள் துணைவேந்தர் அனந்தகிருஷ்ணனின் மறைவிற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு உறுப்பினர்கள் அனைவரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதையடுத்து தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாகத்தின் பொறுப்புடைமை சட்ட முன்வடிவை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிமுகம் செய்தார். அதன் பின்னர் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் குறித்து திமுக உறுப்பினர் உதயசூரியன் பேசினார். அப்போது நீட்டிலிருந்து விலக்கு என்பதற்கு பதிலாக நீட்டை உருவாக்குவோம் என்று தவறுதலாக உதயசூரியன் பேசினார். இதற்கு விளக்கமளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், நீட்டை உருவாக்குவதற்கு என்ற தவறான வார்த்தையை பதட்டத்தில் உறுப்பினர் பயன்படுத்திவிட்டதாகவும் அதனை நீட்டிலிருந்து விலக்கு பெறுவதற்கு என மாற்றுமாறும் கேட்டுக்கொண்டார். அதை ஏற்று சபாநாயகர் உரிய திருத்தம் செய்தார். தொடர்ந்து பேசிய அதிமுக உறுப்பினர் சி விஜயபாஸ்கர், ஆளுநர் உரையில் கொரோனா பெருந்தொற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதை முக்கியமாக பார்ப்பதாகவும் அதிமுக எதிரி கட்சியாக இல்லாமல் எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும் கூறினார். பொது போக்குவரத்து தொடங்கியுள்ள நிலையில் அரசு கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், 3வது அலை வரும் பட்சத்தில் அதற்கான சுகாதார கட்டமைப்புகளை பன்மடங்கு உயர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாடு அரசின் நீட் எதிர்ப்பு கொள்கை என்னவானது என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த காலகட்டத்தில் கடுமையாக நம்ம மாஸ்க் அணியணும், வேக்சினேஷனை நம்ம முடிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே 1+1 1 லட்சம் பீடியாட்ரிக் எதிர்பார்த்து நம்ம குழந்தைகளுக்கு படுக்கைகளை தயார் பண்ணுற பொழுது அந்த கூட இருக்க பராமரிக்கக்கூடிய அந்த தாய்க்கு வேக்சினேஷனை முடிச்சிருக்கணும். இப்போ இந்த ஆண்டு நீட் உண்டா இல்லையா, இந்த ஒரே கேள்விதான். இந்த கேள்வி மாணவர்கள் மத்தியில் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறது. அதை அரசு திட்டவட்டமாக தெளிவுபடுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறது. இதற்கு பதிலளித்த மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தடுப்பூசி போடுவதை தமிழ்நாடு அரசு மக்கள் இயக்கமாக மாற்றியுள்ளதாகவும் தடுப்பூசி கையிருப்பில் இருந்தால் நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் தடுப்பூசிகள் செலுத்த முடியும் என்றும் குறிப்பிட்டார். 3வது அலை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் பேசினார்.
இந்த 1.5 மாதத்தில் 79,618 புதிய படுக்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மருத்துவமனைகளிலும் அது சிலிண்டர்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சிஜன் பிளான்ட்ஸ், ஆக்சிஜன் செறிவூட்டிகள், ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ் என்று எல்லா வகையிலும் ஒரு மிக சிறந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நிச்சயம் 3வது அலை என்று எது வந்தாலும் வரக்கூடாது, வரவே கூடாது. அப்படி வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தமிழகம் தயாராக இருக்கிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். தொடர்ந்து பேசிய மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா, ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்களுக்கு அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஹைட்ரோ கார்பன் புதிய ஆய்விற்கு அனுமதி கேட்டு மாநில சுற்றுச்சூழல் குழுவிடம் ONGC நிறுவனம் விண்ணப்பித்ததாக கூறினார். அரியலூரில் 10 எண்ணெய் கிணறுகளும் கடலூரில் 5 எண்ணெய் கிணறுகளும் அமைக்க விண்ணப்பித்ததையும் சுட்டிக்காட்டினார். இந்த விண்ணப்பங்களை திங்கட்கிழமையன்று மாநில சுற்றுச்சூழல் குழு நிராகரித்து விட்டதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். மேலும் தமிழ்நாட்டில் மீத்தேன் ஷெல் கேஸ் எடுக்க ஒருபோதும் அனுமதி அளிக்கப்படாது என்றும் அவர் உறுதிபட கூறினார். பட்ஜெட் கூட்டத்தொடரில் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய மானாமதுரை தொகுதி திமுக உறுப்பினர் தமிழரசி, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு விளக்கமளித்து பேசிய முதலமைச்சர், வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட நாள் முதல் அதனை எதிர்த்து வருவதாகவும் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெற்று வருவதால் தற்போது வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுவது சரியாக இருக்காது என்றும் தெரிவித்தார். எனவே வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வேளாண் சட்டங்கள், குடியுரிமை திருத்த சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று அவர் விளக்கமளித்தார். ஒன்றிய அரசினுடைய அந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிரான தமிழ்நாடு அரசினுடைய எதிர்ப்பை முழு மூச்சோடு வலியுறுத்துவோம் என்பதை உறுதியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய நலனை வெகுவாக பாதித்து இடத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அதனையும் ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான தீர்மானத்தை வரவிருக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். அதன் பிறகு பேசிய பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் ரத்து செய்ததற்கான ரசீதுகள் இன்னும் வழங்கப்படாததால் புதிதாக கடன் பெற முடியாத சூழல் இருப்பதாக குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி, 16 லட்சம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு 76 விழுக்காட்டினருக்கு அதற்கான ரசீதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேளாண் பணிகளுக்காக விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன் பெற எந்த தடையும் இல்லை என்றும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். தொடர்ந்து பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன், திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகள் எதுவும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டார். இதனை மறுத்த அமைச்சர் ஏவா வேலு, இன்னும் 5 ஆளுநர் உரை, 5 நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து 2வது நாள் பேரவை கூட்டம் நிறைவடைந்தது. தொடர்ந்து புதன்கிழமை காலை 10 மணிக்கு மீண்டும் ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடரும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழர்களை புறக்கணித்து மற்ற மாநிலத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது குறித்து ஆய்வு நடத்தி அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் கேள்விகளுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் பதிலளித்தனர். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு பதிலளித்த அமைச்சர் பொன்முடி, இது தொடர்பாக ஆளுநர் உரையிலேயே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு பெரும்பாலான வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுவது குறித்து வேல்முருகன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நிதியமைச்சர், கடந்த 10 ஆண்டுகளில் எந்த சட்ட வழிமுறைகளின் அடிப்படையில் வெளிமாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது என்பதை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் வருங்காலங்களில் வேலைவாய்ப்பில் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். கடைசி 7 ஆண்டுகளில் இல்லை 10 ஆண்டுகளில் எந்தெந்த அரசாணையின் அடிப்படையில், எந்தெந்த சட்டத்தின் அடிப்படையில், எந்தெந்த பொது நிறுவனத்தின் திட்டங்களின் அடிப்படையில் மாற்றத்தினால் தமிழர்களை தவிர வேற மாநில உறுப்பினர்களுக்கு இல்லை நபர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது, அதை எந்த ஜியோவால் வந்தது, எந்த ஆர்டரால் வந்தது, எந்த விதிமுறை மாற்றத்தால் வந்தது அப்படின்னு முழுமையாக ஆய்வு செய்து அதை முற்றிலும் மாற்றி இன்னுமே அதை தவிர்க்கிறதுக்கு முதலமைச்சர் ஆதரவால் அது செய்ய இருக்கிறோம். தமிழ்நாடு மின்மிகை மாநிலமா என்பது குறித்தும், யார் ஆட்சியில் கொரோனா பரவல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது என்பது குறித்தும் சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது.
ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் போது பேசிய அதிமுக உறுப்பினர் ரவி, கடந்த ஆட்சியில் கொரோனா குறைவாக இருந்தபோது மதுக்கடைகள் திறக்கப்பட்டதை கண்டித்து தற்போதைய முதலமைச்சர் போராட்டம் நடத்தியதாகவும், ஆனால் தற்போது கொரோனா தொற்று அதிகமாக உள்ள நிலையில் மதுக்கடைகளை இந்த அரசு திறந்தது ஏன் என்றும் வினவினார். இதற்கு பதிலளித்து பேசிய மதுவிலக்குத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, கொரோனா தொற்று குறைந்த மாவட்டங்களில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும், கள்ளச்சாராயம் மற்றும் கள்ளச்சந்தையில் அதிக விலையில் மது விற்பனை நடைபெறுவதை தடுக்கவே மதுக்கடைகள் திறக்கப்பட்டதாகவும் விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தியது அதிமுக அரசு என பிரதமர் பாராட்டியதாகவும், இதனை பிற மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியதாகவும் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், கடந்த மே மாதம் கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 26,000 இருந்ததாகவும், இந்த அரசு எடுத்த நடவடிக்கையால் தற்போது 7,000 குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதிமுக அரசில் கொரோனாவின் உச்சம் 7,000 என்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னார்கள். உண்மையில் 7ஆம் தேதி வரை அதிமுக அரசு தான், 7ஆம் தேதி வரை அவர்தான் காபந்து அரசின் முதல்வர். 7ஆம் தேதி தொற்றின் அளவு என்பது 26,465. அதிமுக அரசின் கடைசி நாள் 26,465 என்பதை சபையில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏப்ரல் மாதம் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் முழுமையாக செயல்பட முடியவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார். தலைமைச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு தேர்தல் அறிவிப்பு வெளிவந்து தேர்தல் விதிமுறை அமுல்படுத்தப்பட்டது. அதனால் தேர்தல் கமிஷனிடத்தில் இருந்து அனுமதி பெற்றுத்தான் நாம் ஆலோசனை கூட்டத்தை நடத்த முடியும் என்று தகவல் சொல்லியின் அடிப்படையிலே நான் தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதினேன். இவ்வாறு விவாதம் தொடர்ந்த நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குறுக்கிட்டு, உங்கள் ஆட்சியில் நீங்கள் கொரோனாவை கட்டுப்படுத்தியதாகவும், எங்கள் ஆட்சியில் நாங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் கூறி விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இதேபோன்று கடந்த 1 மாதமாக தமிழகத்தில் மின்வெட்டு இருப்பதாகவும், திமுக ஆட்சி என்றாலே மின்தடை ஆட்சி என்ற நிலைதான் இருப்பதாகவும் அதிமுக உறுப்பினர் ரவி விமர்சித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, கடந்த 9 மாதங்களாக எந்தவிதமான பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறினார். தடையில்லா மின்சாரம் வழங்கத்தான் தற்போது பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதாகவும், இன்னும் 10 நாட்களில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அப்போது பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம், கடந்த 1 மாதமாகத்தான் மின்தடை உள்ளதாகவும், அதிமுக ஆட்சியில் மின்தடை இல்லை என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, கடந்த ஆட்சியில் தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக இருந்திருந்தால் 1,36,000 விவசாயிகளுக்கு இன்னும் மின் இணைப்பு கொடுக்காமல் காத்திருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட அதிமுக உறுப்பினர் தங்கமணி, மரங்கள் வெட்டவில்லை, பராமரிப்பு இல்லை, அதனால் மின்தடை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றார். மரங்கள் இல்லாத சென்னையில் மின்தடை ஏற்பட காரணம் என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். மின்மிகை மாநிலம் என்பது சொந்த மாநிலத்திலேயே உற்பத்தி செய்வது அடைவது அல்ல, தேவையான மின்சாரத்தை பிற மாநிலத்தில் வாங்கி பயன்படுத்தப்பட்டது என்றும் விளக்கம் அளித்தார். காரசார விவாதம் நீடித்த நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குறுக்கிட்டு, முன்னாள் அமைச்சர்களுக்கு பதிலளிக்க நேரம் அளித்துக் கொண்டிருந்தால் அவையை நடத்த முடியாது என்று கூறி இந்த விவாதத்தை முடித்துக் கொள்ளலாம் என்றார். இதனிடையே சில இடங்களில் செடிகள் வளர்ந்து கம்பிகளோடு மோதும் போது அதில் அணில்கள் ஓடும் என்றும், இதனால் மின்சார தடை ஏற்படும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சென்னையில் இப்போதெல்லாம் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதன் மர்மம் என்னவாக இருக்கும்? ஒருவேளை சென்னையில் அணில்கள் பூமிக்கு அடியில் ஓடுகின்றனவோ என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சிமெண்ட் விலையை மூட்டைக்கு 25 ரூபாய் குறைப்பதற்கு தென்னிந்திய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் சங்கம் முன்வந்துள்ளது. சட்டப்பேரவையில் பேசிய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, சிமெண்ட் விலையை 490 ரூபாயிலிருந்து 460 ரூபாயாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தென்னிந்திய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் சங்கம் சிமெண்ட் விலையை மூட்டைக்கு 25 ரூபாய் குறைக்க விருப்பம் தெரிவித்து தொழில்துறை முதன்மை செயலாளருக்கு கடிதம் எழுதியுள்ளது. முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க சிமெண்ட் விலை குறைப்பதற்கு முன்வந்திருப்பதாக தென்னிந்திய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
சிபிஎஸ்இ மற்றும் இசிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வுகளை ரத்து செய்ததற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான விசாரணையில் மாணவர்களை நிச்சயமற்ற சூழலில் தள்ள முடியாது என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம் சிபிஎஸ்இ மதிப்பீட்டு முறையை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளது. விருப்ப தேர்வுகள் குறித்து ஆகஸ்ட் 15 முதல் செப்டம்பர் 15ற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் தேர்வு ரத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இன்று நடைபெறுவதாக இருந்த காவிரி நதிநீர் ஆணைய கூட்டம் ஜூன் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி நதிநீர் ஆணையத்தின் 12வது கூட்டம் மத்திய நீர் ஆணையத்தின் தலைவர் SK கல்தர் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொள்வது வழக்கம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நீர் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கூட்டத்தில் பங்கேற்கும் அதிகாரிகள் வேறு முக்கிய பணிகளுக்கு செல்ல வேண்டியுள்ளதால் கூட்டம் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மேகதாது விவகாரம் குறித்தும் குறுவை சாகுபடிக்கு காவிரியிலிருந்து தண்ணீர் வழங்குவது குறித்தும் விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. கோவாக்சின் தடுப்பூசி 77.8% திறன் கொண்டது என 3ஆம் கட்ட பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கோவாக்சின் தடுப்பூசிக்கு அவசர கால பயன்பாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 3ஆம் கட்ட சோதனையில் ஈடுபட்ட பாரத் பயோடெக் நிறுவனம் கடந்த மார்ச் மாதத்தில் இடைக்கால அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதன்படி கொரோனா வைரஸை எதிர்ப்பதில் கோவாக்சின் 81% திறன் இருப்பதாகவும் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பிறகு தொற்று ஏற்பட்டாலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் வாய்ப்பு குறைவு என்றும் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்திய மருத்துவ தரக்கட்டுப்பாட்டு ஆணையத்தின் 3ஆம் கட்ட சோதனை முடிவு சமர்ப்பிக்கப்பட்டது. அதை ஆராய்ந்த வல்லுநர் குழு கோவாக்சின் தடுப்பூசி 77.8% திறன் கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டுவரவுள்ள துறைமுக சட்ட மசோதா தொடர்பாக குஜராத் உள்ளிட்ட 9 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் மத்திய அரசின் புதிய மசோதாவால் சிறிய துறைமுகங்கள் தொடர்பான மாநில அரசுகளின் அதிகாரங்கள் பறிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். தற்போது வரை ஆலோசனை குழுவாக மட்டுமே உள்ள கடல்சார் மாநில மேம்பாட்டு அமைப்பிற்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வழிவகை செய்வதாக தெரிவித்துள்ளார். மாநில கட்டுப்பாட்டிலேயே சிறிய துறைமுகங்கள் வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளார். எனவே துறைமுக மசோதாவை கைவிட மத்திய அரசுக்கு ஒருங்கிணைந்து வலியுறுத்த கடலோர மாநில முதலமைச்சர்களுக்கு ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி அரியலூர், பெரம்பலூர், கடலூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 24 முதல் 26ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடலில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னையில் குடிபோதையில் இருந்த இளைஞர் நடுரோட்டில் நின்று இடையூறு செய்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவொற்றியூர் மயானம் அருகே உள்ள எண்ணூர் விரைவு சாலை பாரிமுனையிலிருந்து பொன்னேரி நோக்கி செல்லும் வாகனங்களும் கனரக வாகனங்களும் இயங்கும் முக்கிய சாலையாகும். இச்சாலையில் ஒரு இளைஞர் வாகனங்களை மறித்தபடி நின்று போக்குவரத்திற்கு இடையூறு செய்தார். மது கடைகள் திறப்பதற்கு முன்பே காலையில் மது போதையில் கலாட்டா செய்த அந்த நபரால் முக்கிய சாலையில் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. இக்காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் குறைந்து வருவதால் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஜூன் 4இல் 9337 இருந்த நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளின் எண்ணிக்கை 6022 குறைந்திருக்கிறது. அதிகபட்சமாக சென்னையில் 1317 நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளும், கோவையில் 758 நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளும் உள்ளன. குறைந்தபட்சமாக ராமநாதபுரத்தில் 8, தருமபுரியில் 21 இடங்களும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. உதகை அருகே குடியிருப்பு பகுதியில் நள்ளிரவில் சிறுத்தை நடமாடும் காட்சி வெளியாகியுள்ளது. HPF பகுதியில் உள்ள மூடப்பட்ட மத்திய அரசின் புகைப்பட தொழிற்சாலை வளாகம் பராமரிப்பின்றி உள்ளது. இதனால் அங்கு சிறுத்தை, கரடி, காட்டெருமை உள்ளிட்ட வன விலங்குகள் அதிக அளவில் நடமாடுகின்றன. மேலும் அவைகள் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியில் புகுந்து கால்நடைகளை வேட்டையாடுகின்றன. இந்த நிலையில் HPF பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நேற்று இரவு சிறுத்தை நடமாடிய காட்சி வெளியாகியுள்ளது. சிறுத்தை நடமாட்டத்தால் இரவு நேரங்களில் வெளியே செல்ல அச்சமாக உள்ளதாகவும் ஊருக்குள் புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் உடனே கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ராசிபுரம் அருகே விபத்தில் உயிரிழந்து உடல் உறுப்பு தானம் அளிக்கப்பட்ட இளைஞரின் குடும்பத்தினர் முதலமைச்சர் உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்துள்ள கூனவேலம்பட்டி புதூரைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் மாதேஸ்வரன் யூடியூப் சேனலையும் நடத்தி வந்தார். கடந்த 5 மாதத்திற்கு முன்பு திருமணமான நிலையில் விபத்தில் உயிரிழந்தார். அவர் மூளைச்சாவு அடைந்ததால் உடல் உறுப்புகளை தானமாக அளிக்க பெற்றோர் முன்வந்தனர். ஹெலிகாப்டரில் உடல் உறுப்புகள் கொண்டு செல்லப்பட்டன. இந்நிலையில் குடும்பத்திற்கு வருவாய் ஈட்டி தந்த மகன் உயிரிழந்ததால் குடும்பம் வறுமையில் வாடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் உதவி புரிய வேண்டும் என்றும் விவசாய கூலி வேலை செய்து வரும் ஏழ்மை நிலையில் உள்ள பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலத்தில் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதால் மதுப்பிரியர்கள் தருமபுரி மாவட்டத்திற்கு படையெடுத்து மூட்டைகளில் மது வாங்கிச் செல்கின்றனர். கொரோனா பரவலை தடுக்க சேலம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அருகே துறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு மதுக்கடைகளில் சேலம் மாவட்ட மதுப்பிரியர்கள் குவிகின்றனர். இதனால் சமூக இடைவெளி விதிகள் மீறப்பட்டு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் புகார் கூறுகின்றனர். அது மட்டுமின்றி டாஸ்மாக் ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுத்து அதிக மது பாட்டில்களை வாங்கி மூட்டை மூட்டையாக சேலம் மாவட்டத்திற்கு சிலர் கடத்தி செல்லும் சம்பவங்களும் அரங்கேறி வருவதை மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கியூபாவில் உருவாக்கப்பட்டுள்ள கொரோனா வைரஸ் தடுப்பூசி 92% திறன் உள்ளது என அந்நாடு அறிவித்துள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா, இந்தியா, சீனா நாடுகளின் வரிசையில் கியூபாவும் அப்டாலா எனும் தடுப்பூசியை உருவாக்கியுள்ளது. மற்ற தடுப்பூசிகளைப் போல அல்லாமல் 3 முறை செலுத்திக் கொள்ளும் வகையில் அப்டாலா தடுப்பூசி உருவாக்கப்பட்டுள்ளது. 13 மாதங்களில் இதனை விஞ்ஞானிகள் சாதித்திருப்பதாக கியூபாவின் அதிபர் மிகேல் தியாஸ் கானல் பாராட்டு தெரிவித்தார். ஏற்கனவே கியூபாவில் உருவாக்கப்பட்ட சோபெனரா தடுப்பூசி 62% திறன் கொண்டது என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 92% திறன் கொண்ட அப்டாலா பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. பிலிப்பைன்ஸில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மறுப்பவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என ரொட்ரிகோ டுட்டார்டே எச்சரித்துள்ளார். 7 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்த அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் தற்போது வரை 21 லட்சம் பேர் மட்டுமே தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். இது தொடர்பாக பேசியுள்ள பிலிப்பைன்ஸ் அதிபர், மருத்துவ நெருக்கடி நிலவும் சூழலில் அரசின் ஆலோசனையை மக்கள் பொருட்படுத்தாமல் இருப்பது சரியல்ல என்றார். எனவே பொதுமக்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும், இல்லையெனில் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என எச்சரித்துள்ளார். சென்னையில் SBI டெபாசிட் வசதியுடன் கூடிய ATMகளில் 48 லட்சம் ரூபாய் திருடப்பட்ட சம்பவத்தில் கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை ஹரியானா விரைந்துள்ளது. கொள்ளை போனது பொதுமக்கள் பணம் இல்லை என்று வங்கி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராமாபுரம் வள்ளுவர் சாலையில் உள்ளது SBI வங்கியின் ATM. இங்கு மேலாளராக பணியாற்றும் முரளி பாபு 2 நாட்களுக்கு முன்பு கணக்கு சரிபார்த்த போது ATMில் 1.5 லட்சம் ரூபாய் மாயமானது தெரியவந்தது. உடனடியாக CCTV கேமராவை ஆய்வு செய்தபோது ATMக்கு வந்த இருவர் நூதன முறையில் 1.5 லட்சத்தை எடுத்து சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது ATMில் பணம் வரும்போது அந்த ஷட்டரை 20 நொடிகள் கையால் தடுத்தால் பரிவர்த்தனை நடக்காதது போல வாடிக்கையாளர் கணக்கில் மீண்டும் பணம் வரவாகிவிடும். இந்த நூதன முறையை பயன்படுத்திதான் இவர்கள் 1.5 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்தனர். இது தொடர்பாக போலீசார் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இதே பாணியில் விருகம்பாக்கத்தில் 50,000, வேளச்சேரியில் 4,98,000, தரமணியில் 3,54,500, வடபழனியில் 69,000 ரூபாயும் கொள்ளையடித்தது தெரியவந்தது. சென்னையில் இவர்கள் 2 அல்லது 3 நாட்கள் முகாமிட்டு இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியதும் விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை போன்ற பிற மாவட்டங்களிலும் இவர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் இவர்கள் ஹரியானாவை சேர்ந்தவர்கள் என்பதும் SBI ATMகளை மட்டுமே குறிவைத்து கைவரிசை காட்டியதும் தெரியவந்துள்ளது. தற்போது இருவரும்
ஹரியானா மாநிலத்திற்கு தப்பி ஓடிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளதால் அவர்களை பிடிக்க ஹரியானாவுக்கு தனிப்படை விரைந்துள்ளது. SBI வங்கியிலிருந்து இதுவரை 48 லட்சம் ரூபாய் கொள்ளை போயிருப்பதாகவும் இவை பொதுமக்கள் பணமில்லை என்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் விளக்கமளித்திருக்கிறார். கம்மியா இருக்கு. மொத்தமா 18 வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 லட்சம் அந்த மாதிரி பேங்க் லாஸ் ஆயிருக்கு. பப்ளிக் எதுவுமே லாஸ் கிடையாததில்ல, பேங்க் இது லாஸ். 17 18 சாயந்தரம் பகல் வரை வந்திருக்கு கேஸ், ஒரு பக்கமா 2 நாள் மாதிரி. ஆனால சில மாநில எதுக்குப்படி இதே மாதிரி கேஸ் நடந்திருக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு உள்ளதான். புதுசா தான் இதை நடந்தது மாதிரி இருந்தது. 2 நிறுவனங்களின் பணம் டெபாசிட் செய்யும் இயந்திரத்தில் மட்டுமே இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருப்பதாகவும் இருந்தாலும் நாடு முழுவதும் உள்ள SBI பண டெபாசிட் இயந்திர சேவை நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அதன் பொது மேலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். Only in the cash deposit machines. We call it automated cash withdrawal and deposit machines. Any separate, any particular company made machines or very There are only 2 companies. One of the companies it is that. மேலும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள பண டெபாசிட்டுடன் கூடிய ATM எந்திரங்களில் தவறுகள் களையப்பட்டு விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் SBI ATM மையங்களில் நூதன முறையில் திருட்டு சம்பவம் அரங்கேறியது எப்படி என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இருசக்கர வாகனத்தில் வரும் இருவர் தலைக்கவசம் மற்றும் முகக்கவசத்துடன் SBI ATM மையத்தை மட்டுமே குறிவைத்து வருகின்றனர். அந்த மையத்தில் வாடிக்கையாளர்கள் பணம் டெபாசிட் வைக்கும் இயந்திரம் உள்ளதா என்று நோட்டம் விடுகின்றனர். பணம் டெபாசிட் இயந்திரத்தில் பணம் எடுக்க முடியும் என்பதால் அந்த இயந்திரத்தில் அதிகப்படியாக ஒரே நேரத்தில் எவ்வளவு தொகையினை எடுக்க முடியுமோ அந்த தொகையை தங்கள் ATM கார்டை பயன்படுத்தி எடுக்க முயல்கிறது அந்த கும்பல். அதன் பிறகுதான் கும்பலின் மோசடி அரங்கேறுகிறது. இயந்திரத்தில் தாங்கள் பதிவிட்ட தொகை வந்தவுடன் பணம் இருக்கும் இடத்தின் அருகே உள்ள நீல நிற வெளிச்சத்துடன் கூடிய சென்சாரை கையால் மறைத்துவிட்டு வெளியே வந்த தொகையை எடுத்து விடுகின்றனர். 20 நொடிகள் சென்சாரை மறைத்து வைத்திருப்பதால் வெளியே வந்த தொகையை யாரும் எடுக்கவில்லை என்று கணக்கில் கொள்கிறது சென்சார் இயந்திரம். இயந்திரத்தில் வெளியே வந்த தொகையை எடுத்தது சென்சார் இயந்திரத்திற்கே தெரியாததால் மீண்டும் எடுக்கப்பட்ட தொகை வாடிக்கையாளரின் வங்கி கணக்கிற்கே வரவு வைக்கப்படுகிறது. இதே முறையை மீண்டும் மீண்டும் செய்து கடந்த 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் மட்டும் தரமணி, வடபழனி, விருகம்பாக்கம், பெரியமேடு போன்ற இடங்களில் 48 லட்சம் ரூபாய் வரை திருடப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. கேஷ் வெளில வரும். கேஷ் வெளில வரும்போது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த ஷட்டர் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டிவைஸ் அதில் வச்சிருவாங்க. ஃபோர்க் மாதிரி ஏதோ ஒரு மெட்டல் அங்கே வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஷட்டர் க்ளோஸ் ஆகாது. பிகாஸ் ஷட்டர் க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும் தான் வந்து அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் டிஸ்மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். ஸோ அப்படி போகாததுனால ஷட்டர் க்ளோஸ் ஆகாது அப்படின்றதுனால திருப்பி அது எவ்வளவு அமௌண்ட் டிஸ்போஸ் பண்ணிச்சு அப்படின்றது மிஷினுக்கு தெரியாது. இன்னொரு அந்த கம்ப்யூட்டரே நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணி அதுல இருந்து பணம் எடுக்கிற மாதிரி தான் இது. OKI என்ற ஜப்பான் நிறுவனம் தயாரித்த ATM இயந்திரத்தில் மட்டுமே இந்த கொள்ளை அரங்கேறியிருப்பது தெரிய வந்துள்ளது. SBI வங்கி பயன்படுத்தும் ATM இயந்திரங்கள் ஜப்பானிடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட புதிய வகை இயந்திரங்கள் என்றும் இதில் இத்தகைய குறைகள் இருப்பது அதிர்ச்சியானது என்றும் தெரிவிக்கின்றனர் வங்கி அதிகாரிகள். இந்த ஒரு பர்டிகுலர் மெஷின் ஜப்பானுடைய மெஷினை பொறுத்தவரையில் எல்லாரும் நம்பி வாங்கக்கூடிய மெஷின். அந்த மாதிரி வாங்கினதில் இப்படி ஒரு சிறு பிழை இருக்கிறது. வாடிக்கையாளர்கள் இதை பற்றி பயப்படுறாங்க. அந்த மாதிரி பயப்பட வேண்டிய தேவையில்லை. எந்த வாடிக்கையாளருடைய கணக்கிலிருந்தும் பணம் எடுக்கப்படவில்லை. மேலும் ATM மையங்களில் பாதுகாவலர்கள் நியமிக்கப்படாததுதான் இத்தகைய குற்றங்களுக்கு முதல் காரணம் என்று சொல்லும் வங்கி கூட்டமைப்பு அதிகாரிகள் முறையான பாதுகாப்பு வழிமுறைகளை வங்கிகள் கடைபிடிக்க வேண்டும் என்கின்றனர். 8க்கு மின்று பகுதியில் மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. விவரம் அறியலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். பெல்ஜியம் நாட்டில் பிறந்த பொருளாதார வல்லுநர் ஜீன் ட்ரஸ் இந்தியாவில் சமூக நலத்திற்காகவும் பாலின சமத்துவமின்மைக்கு எதிராகவும் பணியாற்றி வருகிறார். நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென்னுடன் இணைந்து வறுமை ஒழிப்பு குறித்து புத்தகம் எழுதியுள்ள இவர் தற்போது டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் மற்றும் ராஞ்சி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரும் தமிழ்நாடு பொருளாதார ஆலோசனைக் குழுவில் இடம்பெற்றுள்ளார். இவர்களுடன் சென்னையைச் சேர்ந்த எஸ். நாராயணனும் ஆலோசனைக் குழுவில் உள்ளார். இந்தியாவின் முன்னாள் நிதித்துறை செயலாளராக இருந்த இவர் சுமார் 40 ஆண்டுகளாக மத்திய மாநில அரசுகளுடன் பணியாற்றி வருகிறார். 2003 முதல் 2004 ஆண்டு வரையில் இந்திய பிரதமருக்கு பொருளாதார ஆலோசகராக இருந்த எஸ். நாராயணன் நிதி அமைச்சகம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, விவசாயம், பெட்ரோலியம் என 30க்கும் அதிகமான துறையில் பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்தும் பணியில் பணியாற்றியுள்ளார். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ரகுராம் ராஜன் டெல்லியில் பட்டப்படிப்பும் அகமதாபாத் IIMல் MBAவும் முடித்தவர். உலக வங்கியின் மூத்த அதிகாரியாக பதவி வகித்த இவர் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைவராகவும் இருந்தவர். அப்போது அதிகரித்து வந்த வாரா கடன்களை கட்டுப்படுத்த பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்தவர். இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி, இந்திய நிதியியல் சேவைத்துறையில் பல புதுமைகளை செய்தவர். மேலும் பிரதமர் மோடியின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை எதிர்த்தவர். இவருடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மற்றொரு பொருளாதார நிபுணரும் இந்தியாவின் முன்னாள் பொருளாதார ஆலோசகருமான அரவிந்த் சுப்பிரமணியனும் இடம்பெற்றுள்ளார். உலகின் முக்கிய பல்கலைக்கழகங்களில் பொருளாதாரம் குறித்த பாடம் நடத்துவதோடு வளரும் நாடுகளின் பொருளாதாரம் குறித்தும் ஆராய்ச்சி செய்து வருபவர். மத்திய பாஜக அரசு பதவி நீட்டிப்பு வழங்கியும் அதனை ஏற்காமல் விலகிய அரவிந்த் சுப்பிரமணியன் தமிழ்நாட்டின் பொருளாதார ஆலோசனைக் குழுவில் இடம்பெற்றுள்ளார். உலக நாடுகளில் வறுமையை தீர்க்கும் வழிகளை கண்டறிந்ததற்கு 2019 ஆண்டு நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டப்லோவும் தமிழ்நாடு அரசின் பொருளாதார ஆலோசனைக் குழுவில் இடம்பெற்றுள்ளார். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பொருளாதார நிபுணர் அபிஜித் பானர்ஜியின் மனைவியாவார். வறுமை ஒழிப்பு குறித்து இந்தியாவிலும் உலகின் வேறு நாடுகளிலும் மிக முக்கியமான ஆய்வுகளை நடத்திய இவர் அமெரிக்காவின் மாசசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். பெல்ஜியம் நாட்டில் பிறந்த பொருளாதார வல்லுநர் ஜீன் ட்ரஸ் இந்தியாவில் சமூக நலத்திற்காகவும் பாலின சமத்துவமின்மைக்கு எதிராகவும் பணியாற்றி வருகிறார். நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென்னுடன் இணைந்து வறுமை ஒழிப்பு குறித்து புத்தகம் எழுதியுள்ள இவர் தற்போது டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் மற்றும் ராஞ்சி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரும் தமிழ்நாடு பொருளாதார ஆலோசனைக் குழுவில் இடம்பெற்றுள்ளார். இவர்களுடன் சென்னையைச் சேர்ந்த எஸ். நாராயணனும் ஆலோசனைக் குழுவில் உள்ளார். இந்தியாவின் முன்னாள் நிதித்துறை செயலாளராக இருந்த இவர் சுமார் 40 ஆண்டுகளாக மத்திய மாநில அரசுகளுடன் பணியாற்றி வருகிறார். 2003 முதல் 2004 ஆண்டு வரையில் இந்திய பிரதமருக்கு பொருளாதார ஆலோசகராக இருந்த எஸ். நாராயணன் நிதி அமைச்சகம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, விவசாயம், பெட்ரோலியம் என 30க்கும் அதிகமான துறையில் பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்தும் பணியில் பணியாற்றியுள்ளார். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ரகுராம் ராஜன் டெல்லியில் பட்டப்படிப்பும் அகமதாபாத் IIMல் MBAவும் முடித்தவர். உலக வங்கியின் மூத்த அதிகாரியாக பதவி வகித்த இவர் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைவராகவும் இருந்தவர். அப்போது அதிகரித்து வந்த வாரா கடன்களை கட்டுப்படுத்த பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்தவர். இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி, இந்திய நிதியியல் சேவைத்துறையில் பல புதுமைகளை செய்தவர். மேலும் பிரதமர் மோடியின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை எதிர்த்தவர். இவருடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மற்றொரு பொருளாதார நிபுணரும் இந்தியாவின் முன்னாள் பொருளாதார ஆலோசகருமான அரவிந்த் சுப்பிரமணியனும் இடம்பெற்றுள்ளார். உலகின் முக்கிய பல்கலைக்கழகங்களில் பொருளாதாரம் குறித்த பாடம் நடத்துவதோடு தமிழகத்தில் மீதமுள்ள 9 மாவட்டங்களிலும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் நிலுவையில் உள்ள 9 மாவட்டங்களுக்கும் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி 2019ஆம் ஆண்டு சங்கர் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு ஹேமந்த் குப்தா, அனிருதா போஸ் அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கொரோனா காலத்தில் சட்டப்பேரவை தேர்தலை நடத்தும் போது உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதில் என்ன சிக்கல் உள்ளது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள்
கொரோனாவை காரணம் காட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். அத்துடன் அரசியல் கட்சிகளின் விருப்பத்திற்கு ஏற்றவாறே தேர்தல்கள் நடத்தப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் நிலுவையில் உள்ள 9 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 27 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. புதிதாக பிரிக்கப்பட்ட காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நெல்லை, தென்காசி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 9 மாவட்டங்களுக்கும் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கும் அப்போது தேர்தல் நடத்தப்படவில்லை. வார்டு மறுவரையறை செய்யக்கூடிய பணிகள் நிலுவையில் உள்ளதாக காரணம் கூறப்பட்டது. இது தொடர்பாக 6 பொதுநல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டன. விவசாயத்திற்கு தனி நிதிநிலை அறிக்கை வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளதற்கு விவசாய சங்கத்தினர் பலரும் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் வேளாண் துறைக்கு உரிய நிதியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற குரல்களும் எழுந்துள்ளன. திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக விவசாயத்திற்கென தனி பட்ஜெட் தயாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் நாடு முழுவதும் கொரோனாவின் 2வது அலை தாக்கத்தால் தமிழகத்தில் பாதிப்பு அதிகமாகவே இருந்தது. விவசாயத்திற்கான தனி பட்ஜெட் தொடர்பான தேர்தல் வாக்குறுதி இப்போதைய சூழலில் வாய்ப்பில்லை என்றே பலரும் கருதினர். ஆனால் ஆளுநர் பட்ஜெட் உரையிலேயே விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என அறிவித்து விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது திமுக அரசு. தனி வேளாண் பட்ஜெட் என்ற தமிழக அரசின் அறிவிப்பை வரவேற்பதாக விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாய பட்ஜெட் மூலமாக வேளாண் உற்பத்தியை பெருக்குவதுடன் நவீன விவசாய கருவிகள் தொடர்பான கண்டுபிடிப்புகளையும் ஊக்குவிக்க முடியும் என்று கூறியுள்ளார். நெல் மட்டும்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கொள்முதல் செய்ய முடியும் என்கிற நிலையில் நெல் உற்பத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் கூடுதலாகிறது. மற்ற உணவு உற்பத்தி பொருட்கள் சாகுபடி செய்வது குறைய தொடங்கியிருக்கிறது. இதனால் நெல் உற்பத்திக்கேற்ப கொள்முதல் செய்வதிலும் அதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதிலும் கூட தமிழக அரசு பின்னோக்கி செல்லுகிற நிலை இருக்கிறது. எனவே இதனுடைய அடிப்படையான தேவையே பல்வேறு உணவுப் பொருட்களையும் பருவகாலங்களுக்கு ஏற்ப மண் வளங்களுக்கு ஏற்ப விவசாயிகள் மேற்கொள்வதற்கான திட்டங்களை இதன் மூலம் உருவாக்க வேண்டும். இந்தியாவின் வேளாண் கொள்கையை வகுத்துக் கொடுத்த MS சுவாமிநாதன் விவசாயத்துறைக்காக தனி பட்ஜெட் உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் அதனை தமிழக அரசு தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணியாற்றும் டாக்டர் பரசுராமன் தெரிவித்துள்ளார். வேளாண்மை என்றால் ஏதோ அரிசி நெல் உற்பத்தி பண்ணுற ஒரே ஒரு காரணம் என்று நினைத்து விடக்கூடாது. வேளாண்மை சார்ந்த பல தொழில்கள் இதில் அடங்கியிருக்கிறது. வேளாண்மை, தோட்டக்கலை என்ற பல தொழில்கள் அடங்கியிருக்கிறது. இந்த எல்லாவற்றிற்கும் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. முக்கியமாக வேளாண் துறையை சார்ந்த அனைத்து விவசாயிகளின் சார்பாகவும் தமிழ்நாட்டில் உள்ள மற்றபடி அனைத்து மாநிலங்களும் இதை பின்பற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு வருகின்ற காலங்களில் அடுத்த நிதிநிலை அறிக்கையில் இது கண்டிப்பாக இந்திய அளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிதிநிலை அறிக்கையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என்று அறிவித்துவிட்டு தேவையான அளவு நிதியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்யாவிட்டால் அதனால் எந்த பயனும் விவசாயிகளுக்கு கிடைக்காது என்று கூறுகிறார் விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பைச் சேர்ந்த ஆறுபாதி கல்யாணம். இப்போ இவங்க வேளாண்மைக்கு தனி பட்ஜெட்னு சொல்லிட்டு இந்த 6.1% திரும்ப 7% அப்படின்னு சொன்னால் அறிவிச்சா பிரயோஜனம் இல்லை. தெலுங்கானா, இந்தியாவிலேயே தெலுங்கானா மாநிலத்தில் வேளாண்மை துறைக்கு தனி பட்ஜெட் இல்லை. ஆனால் வேளாண்மைக்காக அவங்க ஒதுக்கி இருக்கிறது என்னன்னு வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் 15%க்கு மேலே ஒதுக்கியிருந்தாங்க பட்ஜெட். மொத்த அந்த பட்ஜெட் ஸ்டேட் பட்ஜெட்டில் 15%க்கு மேலே. வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றாலும் அதில் இடம்பெறவுள்ள அறிவிப்புகளும் நிதி ஒதுக்கீடும் தான் உண்மையான நிலையை வெளிச்சம் போட்டு காட்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். தமிழ்நாடு அரசு கூடுதல் கடன் பெறுவதற்கு வகை செய்யக்கூடிய சட்ட திருத்த முன்வடிவு பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் எந்த அளவிற்கு கடன் பெறலாம் என்பதை விளக்குகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் விஷ்ணு. இன்று சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட சட்ட முன்வடிவு நிதிநிலை குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கும் வகையில முன்வைக்கப்பட்டிருக்கு. பொதுவா நிதி பற்றாக்குறை ஏற்படும் போது கடன் பெறப்படும். அதுல FRBM ஆக்ட், அதாவது நிதிநிலை நிர்வாக பொறுப்புடைமை சட்டம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அது என்ன சொல்லுது அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று.
இந்த சட்டம் 2003ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 2004ஆம் ஆண்டு முதல் மாநிலங்களிலும் இந்த சட்டம் அப்படிங்கிறது அமலுக்கு வந்தது. அதாவது தன்னுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 3% அளவிற்கு நிதி பற்றாக்குறை இருக்கலாம் என்று சொல்கிறது இந்த சட்டம். இதுல எஸ்கேப் கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அதை பயன்படுத்தி போர் நடக்கக்கூடிய சூழல் அல்லது இயற்கை சீற்றம், இந்த கொரோனா மாதிரியான காலகட்டங்கள்ல அரசாங்கங்கள் கூடுதலாக கடன் பெற்றுக்கொள்ளலாம். பொதுவா கூடுதல் கடன் வாங்கும் போது நிதி பற்றாக்குறை 3% மேல் சென்றுவிடும். ஆனா 15வது நிதிக்குழு ஒரு பரிந்துரையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநில அரசாங்கங்கள் 4% வரை நிதி பற்றாக்குறையை வைத்திருக்க அனுமதிக்கலாம் அப்படிங்கிறது நிதிக்குழுவினுடைய பரிந்துரையாக இருக்கிறது. இப்போ 2019-20 தமிழகத்தினுடைய நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது 3.24% இருந்ததா சொல்லப்பட்டது. 2021-22 தமிழகத்தினுடைய நிதி பற்றாக்குறை 3.94% இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தற்போது கொரோனா 2ஆம் அலை காரணமாக தமிழக அரசிற்கு கூடுதல் செலவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. எனவே இந்த நிதி பற்றாக்குறை 4% விட அதிகமாகும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதற்கு கூடுதலாக கடன் பெறத்தான் இந்த சட்ட முன்வடிவு முன்வைக்கப்பட்டிருக்கு. அதோடு சேர்த்து நிதி பற்றாக்குறையை 3% கீழ் கொண்டு வந்து விடுவோம் என்பதை கூறும் வகையில் நிதி பற்றாக்குறையை 3% கொண்டு வர 2024 மார்ச் 31 வரை இந்த சட்ட முன்வடிவின் மூலமாக அவகாசம் பெறப்படுகிறது. இது போன்ற அம்சங்கள் தான் இந்த சட்ட முன்வடிவில் இருக்கிறது. சரி, எவ்வளவு கூடுதலாக கடன் பெற போகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 0.50% அப்படின்னு அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது சுமார் 20 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு. இதன் மூலமா கூடுதலாக தோராயமா ஒரு 10,000 கோடி ரூபாய் வரையும் கூடுதலாக கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. சோ தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கையில இது தொடர்பான அனைத்து விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டுமல்லாது தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கை, தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை போன்ற விஷயங்கள்ல எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு கடன் வாங்க போறாங்க அப்படின்றது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தெளிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். நடிகர் விஜயின் பிறந்தநாளை ஒட்டி சென்னையில் உள்ள அவருடைய இல்லத்தில் ரசிகர்கள் குவிந்தனர். விஜயின் 47வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை நீலாங்கரையில் உள்ள அவருடைய வீட்டிற்கு முன்பாக காலை முதலே ரசிகர்கள் குவிந்தனர். ரசிகர்கள் சிலர் பரிசு பொருட்களோடு நீண்ட நேரம் காத்திருந்தனர். பின்னருக்கு விஜயை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டு வாசலின் முன்பு சாலையில் அமர்ந்தனர். எனினும் நடிகர் விஜய் வெளியே வரவில்லை. சும்மா வந்து எட்டி பார்த்தா கூட போதும், அதுவே எங்களுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி தான். சாப்பிட கூட தேவையில்ல, காலில இருந்து நின்று தாங்கிறோம். இன்னும் நிக்க சொன்னா கூட நிப்போம். நாங்க அவர் சும்மா வந்து ஒரு கை ஆயின்னு காமிச்சா போதும், அதுவே இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு எனர்ஜி மாதிரி தான். இந்நிலையில் விஜய் வீட்டுக்கு வந்த காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் இயக்க பொறுப்பாளர் சரவணன் நடிகர் விஜய் வீட்டில் இல்லை என்றும் கலைந்து செல்லும்படியும் ரசிகர்களை கேட்டுக்கொண்டார். இதையடுத்து கேக் வெட்டி விஜயின் பிறந்த நாளை ரசிகர்கள் கொண்டாடினர். விஜயின் பிறந்த நாளை ஒட்டி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது. மேலும் அங்குள்ளவர்களுக்கு விஜய் ரசிகர்கள் லட்டு வழங்கினர். நடிகர் விஜயின் பிறந்த நாளான இன்று அவர் நடித்த யூத் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆழ்தோட்ட பூபதி பாடலுக்கு விஜய் போல் நடனமாடிய வீடியோவை நடிகை கீர்த்தி சுரேஷ் வெளியிட்டிருக்கிறார். சர்க்கார், பைரவா ஆகிய படங்களில் விஜயுடன் நடித்த கீர்த்தி தன்னை தீவிர விஜய் ரசிகை என்று சமூக வலைதளங்களில் பல முறை வெளிப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் விஜய் பிறந்த நாளுக்காக அவர் வெளியிட்ட இந்த வீடியோவை ரசிகர்கள் அதிக அளவில் பகிர்ந்து வருகின்றனர். எட்டத்துக்கும் என்ற பகுதியில் மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக உயிரை பணயம் வைத்து குழந்தையை மீட்ட இளைஞர், விவரம் அறியலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. வறுமை ஒழிப்பு குறித்து இந்தியாவிலும்
உலகின் வேறு நாடுகளிலும் மிக முக்கியமான ஆய்வுகளை நடத்திய இவர் அமெரிக்காவின் மாசசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். பெல்ஜியம் நாட்டில் பிறந்த பொருளாதார வல்லுநர் ஜீன்ட்ரஸ் இந்தியாவில் சமூக நலத்திற்காகவும் பாலின சமத்துவமின்மைக்கு எதிராகவும் பணியாற்றி வருகிறார். நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென்னுடன் இணைந்து வறுமை ஒழிப்பு குறித்து புத்தகம் எழுதியுள்ள இவர் தற்போது டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் மற்றும் ராஞ்சி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரும் தமிழ்நாடு பொருளாதார ஆலோசனைக் குழுவில் இடம்பெற்றுள்ளார். இவர்களுடன் சென்னையைச் சேர்ந்த எஸ். நாராயணனும் ஆலோசனைக் குழுவில் உள்ளார். இந்தியாவின் முன்னாள் நிதித்துறை செயலாளராக இருந்த இவர் சுமார் 40 ஆண்டுகளாக மத்திய மாநில அரசுகளுடன் பணியாற்றி வருகிறார். 2003 முதல் 2004 ஆண்டு வரையில் இந்திய பிரதமருக்கு பொருளாதார ஆலோசகராக இருந்த எஸ். நாராயணன் நிதி அமைச்சகம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, விவசாயம், பெட்ரோலியம் என 30க்கும் அதிகமான துறையில் பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்தும் பணியில் பணியாற்றியுள்ளார். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ரகுராம் ராஜன் டெல்லியில் பட்டப்படிப்பும் அகமதாபாத் IIM-இல் MBA-வும் முடித்தவர். உலக வங்கியின் மூத்த அதிகாரியாக பதவி வகித்த இவர் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைவராகவும் இருந்தவர். அப்போது அதிகரித்து வந்த வாராக் கடன்களை கட்டுப்படுத்த பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்தவர். இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி, இந்திய நிதியியல் சேவைத்துறையில் பல புதுமைகளை செய்தவர். மேலும் பிரதமர் மோடியின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை எதிர்த்தவர். இவருடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மற்றொரு பொருளாதார நிபுணரும் இந்தியாவின் முன்னாள் பொருளாதார ஆலோசகருமான அரவிந்த் சுப்பிரமணியனும் இடம்பெற்றுள்ளார். உலகின் முக்கிய பல்கலைக்கழகங்களில் பொருளாதாரம் குறித்த பாடம் நடத்துவதோடு வளரும் நாடுகளின் பொருளாதாரம் குறித்தும் ஆராய்ச்சி செய்து வருபவர். மத்திய பாஜக அரசு பதவி நீட்டிப்பு வழங்கியும் அதனை ஏற்காமல் விலகிய அரவிந்த் சுப்பிரமணியன் தமிழ்நாட்டின் பொருளாதார ஆலோசனைக் குழுவில் இடம்பெற்றுள்ளார். உலக நாடுகளில் வறுமையை தீர்க்கும் வழிகளை கண்டறிந்ததற்கு 2019 ஆண்டு நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டப்லோவும் தமிழ்நாடு அரசின் பொருளாதார ஆலோசனைக் குழுவில் இடம்பெற்றுள்ளார். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பொருளாதார நிபுணர் அபிஜித் பானர்ஜியின் மனைவியாவார். வறுமை ஒழிப்பு குறித்து இந்தியாவிலும் உலகின் வேறு நாடுகளிலும் மிக முக்கியமான ஆய்வுகளை நடத்திய இவர் அமெரிக்காவின் மாசசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். பெல்ஜியம் நாட்டில் பிறந்த பொருளாதார வல்லுநர் ஜீன்ட்ரஸ் இந்தியாவில் இந்தியாவின் 3 மாநிலங்களில் டெல்டா பிளஸ் எனப்படக்கூடிய மரபணு மாற்றமடைந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் முதல் அலையின் போது காணப்பட்ட கொரோனா வைரஸ் ஆல்பா வகை என்று விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர். 2வது அலையின் போது பரவிய கொரோனா வைரஸ் மரபணு மாற்றம் பெற்றதால் அதனை டெல்டா வகை என்று குறிப்பிட்டனர். இந்நிலையில் டெல்டா வகை வைரஸ் மரபணு மாற்றம் அடைந்த புதிய வகை கொரோனா வைரஸாக உருவெடுத்துள்ளது சற்றே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெல்டா பிளஸ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த வகை வைரஸ் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், கேரளா ஆகிய 3 மாநிலங்களிலும் காணப்படுகிறது. இதனிடையே இந்தியாவில் டெல்டா பிளஸ் வகை வைரஸ் மிக குறைந்த அளவிலேயே இருப்பதால் இது மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலை ஏற்படுத்துமா என்பது பற்றி இப்போது கூற முடியாது என்று எய்ம்ஸ் மருத்துவர் சுப்ரதீப் கர்மகார் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் 22 பேருக்கும், கேரளாவில் 3 பேருக்கும், மத்திய பிரதேசத்தில் ஒருவருக்கும் டெல்டா பிளஸ் வகை வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரத்தில் வீசிய புயலால் 8 பேர் காயமடைந்த நிலையில் நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளன. சிகாகோ நகரின் புறநகர் பகுதிகளில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் வீசிய புயலால் பலத்த சேதம் ஏற்பட்டது. புயல் குறித்து சிகாகோ வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் புயல் தொடங்கும் முன்பாக வானில் கண்ணை பறிக்கும் வகையில் மின்னல்கள் வெட்டின. இரவில் புயல் கடந்த திக் நிமிடங்களை ஒரு வீட்டின் முன்பாக பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமரா பதிவு செய்துள்ளது. இதில் தூறலாக மழை தொடங்குவதில் இருந்து வீட்டின் முன் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் புயலால் தூக்கி வீசப்படும் வரை காட்சிகள் பதிவாகியுள்ளன. புயலால்
நெடுஞ்சாலைத்துறையிடமிருந்து முறைகேடாக 200 கோடி ரூபாய் இழப்பீடு பெற்ற புகாரில் 83 பேரின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீபெரும்புதூர் தாலுகாவில் உள்ள பீமன் தாங்கல் கிராமம் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகே அமைந்துள்ளது. இந்நிலையில் சாலை விரிவாக்க பணிக்கு நிலங்கள் எடுக்கப்பட்டன. இதற்காக 200 கோடி ரூபாயை தேசிய நெடுஞ்சாலைத்துறை இழப்பீடாக வழங்கியது. ஆனால் பீமன் தாங்கல் கிராமத்தில் உள்ள பல ஏக்கர் நிலங்கள் முறைகேடாக பட்டா பெற்று அதன் மூலமாக சாலை விரிவாக்க பணிக்கு சிலர் இழப்பீடு பெற்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து அரசு நிலத்திற்கு முறைகேடாக பட்டா வாங்கி அதன் மூலமாக இழப்பீடு பெற்ற 83 பேரின் வங்கிக் கணக்குகளை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடக்கி உத்தரவிட்டுள்ளது. மேலும் அந்த 83 பேர் அளித்த நிலத்தின் பட்டாக்களை ரத்து செய்த வருவாய்த்துறையினர் அரசு நிலங்களாகவும் மாற்றியுள்ளனர். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. வரும் 24ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் தலைமையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர், கொரோனா 3வது அலை மற்றும் மாநிலங்களுக்கான தடுப்பூசி விநியோகம் போன்றவை குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 18 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதினருக்கு இலவச தடுப்பூசி வழங்கியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பதாகைகளை வைக்குமாறு பல்கலைக்கழக மானியக்குழு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி அனைத்து பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில் பேனர் அல்லது பதாகைகளை வைக்க வேண்டும். மேலும் அது தொடர்பாக புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிடவும் பல்கலைக்கழக மானியக்குழு வலியுறுத்தியுள்ளது. இதனை ஏற்று மத்திய அரசின் கீழ் செயல்படும் டெல்லி மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகங்கள் பிரதமருக்கு நன்றி தெரிவித்து பதாகைகளை வைத்துள்ளன. முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் ஜாமீன் மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றியதாகவும் கட்டாய கருக்கலைப்பு செய்ததாகவும் மணிகண்டன் மீது நடிகை சாந்தினி அடையாறு மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பெங்களூருவில் தலைமறைவாக இருந்த மணிகண்டன் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டார். ஜூலை 2ஆம் தேதி வரை அவருக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்பட்ட நிலையில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். அதில் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர தயாராக உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வகுமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜாமீன் மனு மீது போலீசார் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தார். சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை 2 தினங்களுக்கு பிறகு மீண்டும் உயர்ந்திருக்கிறது. அதன்படி 1 லிட்டர் பெட்ரோல் நேற்று 98 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையான நிலையில் இன்று 25 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 98 ரூபாய் 65 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. அதேபோல் 92 ரூபாய் 58 காசுகளுக்கு விற்பனையான 1 லிட்டர் டீசல் 25 காசுகள் விலை உயர்ந்து 92 ரூபாய் 83 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. எரிபொருட்களின் விலை அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவில் தீ விபத்தில் சிக்கிய குழந்தையை உயிரை பணயம் வைத்து இளைஞர் ஒருவர் காப்பாற்றியுள்ளார். சுச்சுவான் மாகாணத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் திடீரென தீ பற்றியது. அப்போது 3வது மாடியில் தன் குழந்தையை வைத்துக் கொண்டு பெண் ஒருவர் உதவிக்காக அலறிக் கொண்டிருந்தார். இதனை கண்ட கடைக்காரர் ஒருவர் உடனடியாக கடையின் கூரை மீது ஏறி சுவர்களை பிடித்தபடியே 3வது மாடியை நெருங்கினார். அவரிடம் தன் குழந்தையை பத்திரமாக ஒப்படைத்த பெண்மணியை சற்று நேரத்தில் தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். ஆபத்து நேரத்தில் உயிரை பணயம் வைத்து சுவற்றில் ஏறி குழந்தையை காப்பாற்றிய நபரை அனைவரும் பாராட்டினர். நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.